இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. சங்கீதம் 118:16. கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் கவலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விட கர்த்தருடைய கரம் மிகவும் பெரியதாக உயர்ந்திருக்கிறது. மோசே தன் கோலை நீட்டிய போது கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள வலது கரத்தினால் செங்கடலை இரண்டாக பிளந்து தம் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தந்தார். உங்களால் செய்ய முடியாத காரியங்களை கர்த்தர் தம்முடைய கரத்தின் வல்லமையினால் உங்களுக்காக செய்து முடிப்பார். பேதுரு கடலின் மேல் நடந்து இயேசுவிடம் போகும்போது பலத்த காற்றை கண்டு பயந்து தண்ணீரில் மூழ்க தொடங்கினான். மூழ்காமல் தூக்கிய இயேசுவின் கரம் இன்றும் நம்மையும் எங்கேயும் அவிழ்ந்து விடாதபடிக்கு தூக்கி எடுக்கின்றது. அன்று நமக்காக சிலுவையில் தமது கரங்களை உயர்த்தி நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதை காட்டிய கரங்கள் இன்றும் தேவ பிள்ளைகளாகிய நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்முடைய வலது கரம் எங்களுக்காக எப்பொழுதும் உயர்ந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.